ட்ரீட்மெண்ட் வைஸ் எனக்கு நிறைய அற்புதங்கள் கடவுளும் செஞ்சுட்டே இருக்காரு. இனிமேலும் அவர் செய்ய போறாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். ஆனா ஃபேமிலி வைஸ் ஒரு சப்போர்ட் எனக்கு கடவுள் கொடுத்தது கண்டிப்பா யாருக்குமே கிடைக்காது. இந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நான் இன்னைக்கு கண்டிப்பா இல்லை. அம்மால இருந்து ஆகட்டும், ஹஸ்பண்ட்ல இருந்து ஆகட்டும், என் பிள்ளைங்க, என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு குட்டீஸுமே சரி, எல்லாருமே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். அவங்கள அறியாம ஒரு சாக்ரிஃபைஸ். பாப்பா இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இந்த நேரத்துல தான் நான் நினைக்கிறேன் அப்போலோல நான் மிஷன்ல இருக்கேன், அப்போலோ போயிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த இடத்துல நாங்க வச்சிருக்கேன் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 years பேக் இங்க இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால முடியாம நான் எழுந்து போய் எல்லா இன்சிடென்ட்ஸுமே இங்க தான் நடந்தது. சென்டிமெண்டலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 2 வருஷம் கழிச்சு என் குழந்தைக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ல நான் இங்க இருப்பேன்னு நான் நினைக்கல. கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்திருக்கும். எல்லாரும் அதுதான் அனுப்பிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடவுள் இன்னும் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு. என் பிள்ளைங்களுக்காக எனக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு. அது புரிஞ்சுட்டுதான் நான் இருக்கேன். இன்னமும் பாப்பான்னு சொல்லணும்னா எனக்காகவே, என் ஜீவனை காப்பாத்துறதுக்காகவே தான் அவளை உருவாக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா நாங்க செகண்ட் பேபின்னு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல. எதுவுமே நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் தான் அவ என்னை காப்பாத்துறதுக்காகவே கடவுள் உருவாக்கி எனக்கு கொடுத்திருக்காரு. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 days, இன்னைக்கு 29னா 27 and 28 எனக்கு ஒரு 48 hours எனக்கு மூமெண்டே கிடையாது. பாப்பா நான் சரி போலாம், ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு. என்ன பாப்பா அலைவா, எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி யாருக்கும் சொல்லாம போகணும் அப்படின்றதுக்காக திட்டுவாங்களே என்னமோ ஒரு பயத்துல நான் போனேன். பார்த்தா ஃபீட்டல் ரேட்லாம் நல்லா, ஹார்ட் ரேட்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஏன் மூமெண்ட் இல்லை தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே நான் வந்து கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா பாப்பா ஏதாவது ஆயிட்டாலோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு கூட இருந்துச்சு. இந்த நேரத்துல 9:45க்கு எனக்கு சர்ஜரி எல்லாமே ஹாஸ்பிட்டல் அப்போலோ போற அளவுக்கு பெரிய ஆளும் நாங்கள் கிடையாது. ஆனா கடவுள் அந்த நேரத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு ஆட்கள்ல அவங்களோட தூதர்களாக எங்களை ஃபுல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. அப்போலோல கூட சரி, எந்த ஒரு மூவிஸ்ல ஒரு டிவியில கூட நம்மளால இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே என் கூட ஹேம்பன்ஸ்ல என் கூட வந்து ஒரு 2 hours எல்லாமே நடந்துச்சு. எந்த ஒரு விஐபி கூட அப்படி கண்டிப்பா நடந்திருக்காரு. ஆனா தேவன் என்ன அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ பிளஸிங்கா என்ன வச்சிருந்தாரு. எதுக்காக அவர் எனக்கு தொட்டாரு பண்றாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பதில் தரல. ஆனா என் கூட இருக்காரு, இந்த இடத்துலயும் இருக்காரு. கண்டிப்பா நான் என்ன பேசணும் எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அப்படின்ற இடத்துல நான் என்ன இருக்கேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு யூ அலைவ், யுவர் பேபி அலைவ் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். எனக்கு அந்த கான்சியஸ் வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பா நான் 2 பேரும் இருப்போம்ன்றது நான் நினைக்கிறேன். இப்போ தப்பு நடக்குதுன்னு எனக்குள்ள தெரியுது. ஆனா 2 பேரும் நாங்கள் உயிரோட இருப்போம்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு 3rd day வரைக்கும் உண்மையா சொல்றேன், நான் சிசியூல இருக்கேன்றதே எனக்கு தெரியாது. இதுக்கு காரணம் என் ஃபேமிலி மெம்பர். நான் பெருசா ரொம்ப உயிரா நினைச்சது வந்து என் லைஃப்ல எங்க அம்மா, என் ஹஸ்பண்ட் 2 பேரோட கண்ணில் இருந்தோம் கண்ணீரை நான் பார்க்கவே நல்ல. எனக்கு டாக்டர் வந்து கடையில் கேட்குறாங்க, உங்களுக்கு இப்படின்னு தெரியுமா ஏற்கனவே அப்படின்னு கேட்டாங்க. எங்க அம்மா கூட இருந்தாங்க. எங்க அம்மா அந்த டாக்டர் கூட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. ஒரு கிளாஸ் டோர் இருக்கு, வெளியில பேசுறாங்க. டாக்டர் கிட்ட அம்மா சொல்றாங்க அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்றது எனக்கு நல்லா கேட்குது. அவங்களுக்கு தெரியாம அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப பயந்து. கேன்சர்னா எனக்கு தெரிஞ்சு உடனே செத்துக்குவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஏதோ ஃபியூ மந்த்ஸ் கூட போகுன்றதுலாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா பண்ணதும் ஹஸ்பண்ட் பண்ணதும் ஒரு துளி கண்ணீர் பார்க்கல. சரியாயிடும் வந்துருவ ஒண்ணுமே இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி எனக்கு ஒரு அவேர்னஸ் தெரியாது. நான் கேன்சர் தான் செத்துக்குவாங்க போனாலும் ஏன் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ நம்மளால இருப்போம் போல இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்து போல இருக்கு, ஏதோ ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஏதோ டேப்லெட்ஸ் எடுக்கணும் இருக்கலாம்.
அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஏசப்பா கிட்ட அப்பா கூட நான் ஏன் எனக்கு இப்படி கொடுத்தீங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் தவிர ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு நான் கிட்ட ப்ரேயர் பண்ணல. எனக்கு கேட்டா எனக்கு சுகம் கிடைக்கணுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஆனா சுகத்தை கொடுத்துட்டே வந்தாரு. இப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச உடனே நாங்க சிஎம்சிக்கு ஷிஃப்ட் ஆனோம். 6th டே ஷிஃப்ட் ஆனோம். சீசர் ஆச்சு எனக்கு. எந்த ஒரு சீசரான கேர்ள்ஸும் யாருமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆக மாட்டேன். அவங்களே ஒரு 6 months எடுத்துப்பாங்க. ஆனா கடவுள் எனக்கு 7th டேல இருந்து நினைக்கிறேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் கீமோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்க. என் உடம்புக்கு எப்படி தாங்குச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் லாஸ்ட்ல நான் ரொம்பலாம் சாப்பிட முடியல. ரொம்ப எதனால எனக்கு தெரியல, இருந்தாலன்றது எனக்கு தெரியல. ஆனா நான் சுத்தமா சாப்பிடல. காலையில ஒரு இட்லி சாப்பிடுவேன். அவருக்குள்ள நான் சொன்னது கிடையாது. ஒரு இட்லி சாப்பிடுவேன். ஏதோ லாஸ்ட் டைம் இருக்கிறதுனால அந்த மாதிரி டைம்ல பிரெக்னன்சி இதுன்னு நினைச்சிருக்கேன். 7th டேல இருந்து என்னோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எப்படி தாக்க முடிஞ்சுச்சுன்னே எனக்கு தெரியாது. அவரும் எனக்கு அந்த பிச்சை போடலன்னா கண்டிப்பா இல்லை, என்னால முடியாது. ஏன்னா எப்படி இருந்த ஒரு லைஃப், நாங்க ஒரு 8 years ஃபேமிலி லைஃப்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நான் எதுக்குமே அழுது கிடையாது. இது வேணும் அது வேணும் இல்லை இவங்க திட்டாங்க அவங்க திட்டாங்கன்னு என் ஃபேமிலியில எந்த ஒரு கஷ்டமே எனக்கு கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஒரே நைட் எல்லாமே மாறிடுச்சு. அந்த ஒரு கஷ்டப்பட்டது அதை மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய இப்படி சொன்ன உடனே இதெல்லாம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனை பண்ணிட்டு இருந்தேன். நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் சொல்லி அமைச்சது என்னன்னா, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்டு. கடவுள் கொடுத்த வார்த்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்டு. ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்காக தான் இருக்கீங்க. அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுமா நீ, உனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒவ்வொரு மனுஷங்கள் மூலமா எனக்கு பேசிக்கிட்டே இருந்தார். நீ சரியாயிட்ட, சரி. எத்தனையோ பேர் எங்க இருந்தும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு விஷயம் வந்துச்சுமா, நீ சரியாயிட்ட, ஒண்ணுமே இல்லை இது, நீ சரியாயிட்ட, அதை மட்டும் நம்பிட்டு நீ ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வா, எப்படிலாமோ எனக்கு வந்து பேசினாங்க. இந்த சங்கீதம் 91 படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். இப்ப படிக்கும்போது தான், ஆஃப்டர் இதுக்கப்புறம் நான் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்காகவே உருவாக்கப்பட்ட வார்த்தைகள். நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இங்க இருந்து அவர் தூதர்களால் என்னை நிரப்பி என்னை தாங்கி இருக்காரு. என்னோட ட்ரீட்மெண்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் நான் சொல்றேன், நான் கஷ்டப்படவே இல்லை. என் ட்ரீட்மெண்ட்ல ஒரு வலிகளையும் எனக்கு தந்ததே கிடையாது. ஃபீவர் வந்துருக்கு, காஃப், வாமிட்டிங், டயரியா எல்லாமே இருக்கு. மழை போல வரும் எனக்கு. நான் அவ்வளவுதானோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே பனி போல எல்லாமே மாறிடும். நல்லா இருக்கேன், கஞ்சி குடிச்சிட்டு இருப்பேன் நானு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். எத்தனை பேர் இதை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் உண்மை. வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன். சாப்பிட முடியுமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சார் நெக்ஸ்ட் நான் ப்ரேயர் பண்ணிட்டு, எசப்பா இது எனக்கு தெரியாது, எனக்கு என் பிள்ளைகளுக்கு நீங்க எனக்கு அம்மாவா எனக்கு வச்சிருப்ப, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அதை நம்பிட்டு நான் இது எல்லாமே நான் ப்ரொசீட் பண்றேன் அப்படின்னு அவர் மேலே வாக்கு கொடுத்து நான் எல்லாமே செஞ்சேன். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு டிசைன் பண்ணாங்க டாக்டர்ஸ். டிசைன் பண்ணும்போது அந்த எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நானும் ஹஸ்பண்டும் சர்ச்சுக்கு போனோம். அங்க இருக்க சர்ச்சுக்கு போகும்போது ஏசப்பா வந்து என்கிட்ட பேசினார். எதுக்கு தொட்டாருன்றத நான் அப்பதான் யோசிச்சேன். அவர் எனக்கு தொடலைன்னா நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியாது, உணர்ந்திருக்க முடியாது. மனுஷன் வந்து என்கிட்ட பேசிட்டு போனான்னு நான் நினைச்சிருக்கேன். என்கிட்ட ஏசப்பா வந்து பேசினாரு. நான் கார்ல இருந்து இறங்கி வந்த சர்ச் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. என்கிட்ட யாராச்சும் இந்த மாதிரி பேச மாட்டாங்களா, எனக்கு சரியாயிடும் சொல்ல மாட்டாங்களா, நீங்க நேரத்துல சரியாயிட்டமா, இப்ப நீ போய் செக் பண்ணி பாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப எவ்வளவு பிரேயர்ஸ் நடக்குது. நானும் ஒரு கேட்கிறேன், உங்களால மட்டும்தான் முடியும். எதனா சொல்லி எனக்கு எதனா ஆயிடாதா மாறிடாதா நிலைமை அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுவாரா எதிர்பார்த்துட்டு நான் நிக்கிறேன். எனக்கு பேசினாரு, நீ சரியாயிடுவோம்மா, உன் பிள்ளைங்க
குழந்தைகளுக்கு நீ அம்மாவோ ஒரு தாயா இருப்ப, உன் கணவருக்கு ஒரு மனைவியா நீ இருப்பமா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஜெபமாலையை என் கையில கொடுத்துட்டு, உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல நான் இவ்வளோ நேரம் காலையில் அதிகாலையில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி எனக்கு ஒரு ஜெப எண்ணெயை என்கிட்ட கொடுத்துட்டு, எப்பவுமே உன் வாழ்க்கையில நீ வச்சுக்கோ, உனக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடாது, உன் கூடவே இருப்பாரு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அந்த இடத்துல இருந்து. அவர் சொன்னது அத்தனையுமே உண்மை என் வாழ்க்கையில. அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சு எனக்கு. டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும்போது டாக்டர்ஸ் நிறைய காம்ப்ளிகேஷன் சொன்னாங்க. ஆனா எப்படின்னு நான் யோசிக்கல. இவர் எனக்கு முடி வளராதுன்னு சொன்னாங்க. கடவுள் எனக்கு அந்த அற்புதத்தையும் செய்தாரு. ஏன்னா அவ்வளோ மெடிசன்ஸ் நான் உங்களுக்கு வளர சான்ஸே கிடையாது ஒருத்தருக்கு டாக்டர் சொன்னாங்க. கடவுள் அதையும் கொடுத்தாரு. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் எனக்கு கண்ணு தெரியாம போயிருக்கு. ஒரு நைட் ஃபுல்லா எனக்கு கண்ணு தெரியல. சடனா இந்த நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கு, திடீர்னு எனக்கு விஷயம் தெரியல. நான் யோசிச்சேன், எசப்பா என்ன கேன்சர்னு ஒரு விஷயம், ஆனா சுத்தி நிறைய நடக்குது, இதெல்லாம் இல்லாம நான் வாழ முடியாது, எப்படி என் பசங்களை பார்க்க மாட்டேன்னா, எதுவுமே இல்லாம பார்க்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அவர்கிட்ட அழுது தெரிஞ்சிருக்கேன். காலையில பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியுமா, யாருமே நம்ப முடியாது. கூட அத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. காலையில வந்து டாக்டர் சொல்றாரு, இந்த ஒரு மெடிசனை வந்து டோஸ் கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு தானே தெரியும். அதே மாதிரி நான் பிளட் வாமிட் வரும் எல்லாருக்கும். இவ்வளவு பெருசா ஒரு பிளட் கிளாட்டை நான் வாமிட் பண்றேன். நிறைய பேருக்கு தெரியாது, என் ஃபேமிலியில கூட யாருக்குமே தெரியாது நான் எவ்வளவு கஷ்டப்படல. இந்த இன்சிடென்ட்ல நடந்திருக்குன்னு தெரியாது. எடுத்துங்க, இவரெல்லாம் ஓடுவார். இவரு தான் என் கூட டிரான்ஸ்பிளான்ட் ரூம்ல நியர்லி ஒரு 20 days என் கூட உள்ள இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பார்த்துக்கிறது என் ஹஸ்பண்ட். இந்த உறவை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணாலும் பத்தாது. கூட இருந்து அம்மா செய்ய வேண்டிய வேலை, அப்பா செய்ய வேண்டிய வேலை, ஒரு அண்ணன் நான் ஃப்ரெண்டா எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் ஒரு சலிப்பு இல்லாம ரொம்ப ஆசையாவே செஞ்சுட்டு இருக்காரு. இந்த உறவு கடவுள் கொடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். ஆனா ஒரு பாவம், ஆனா நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. அதே மாதிரி என் பேரண்ட்ஸும் சரி, எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சுன்னா நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவங்க இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக எங்க அம்மா அப்பாவுக்கு கடவுளை விட்டு பேரண்ட்ஸ் கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் நன்றி. என் ஹஸ்பண்ட் சைட் அம்மா அப்பா மாமியார் மாமனார் நான் அம்மா அப்பா தான் கூப்பிடுவேன். எதுக்கு கூப்பிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனா ரியாலிட்டியில அது அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு என் லைஃப்ல. என் 2 பசங்களுமே சரி, பாப்பா மட்டும் இல்ல, என் 2 குழந்தைங்களுமே அவங்க இல்லைன்னா இல்லை கண்டிப்பா. முக்கியமா பாப்பாவை சொல்லணும்னா கேர்ள் பேபின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க ஃபேமிலியில. கடவுள் அதே மாதிரி ஒரு கேர்ள் பேபியை கொடுத்தாரு. இந்நேரத்துக்கு அவ ராணி மாதிரி இருந்திருப்பா. இப்போ ராணி மாதிரி தான் கடவுள் வச்சிருக்காரு அவங்க மூலியமா. ஆனா இன்னும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம் அவளை. என்னை விட எனக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க 2 பேர் தான். ஏன்னா நான் ஒண்ணுமே பண்ணல அவளுக்காக. இப்ப வரைக்கும் சரி, அவங்கதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இவ்வளவு கண்டிப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. என் சிஸ்டர், எங்க மாமா சொல்லணும், என் சிஸ்டர் வேணா ஆப்வியஸா இன்னைக்கு அந்த இடத்துல நிற்க முடியாது. அவதான் எனக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பிளட் பண்ணிருக்கா. அவ 50% மேட்ச் தான் எனக்கு. ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா என் கூட அந்த கோ பேஷன்ஸ்லாம் இருந்திருக்காங்க.
அவங்களுக்கு 100% மேட்ச் கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்ன ஏசப்பா, எனக்கு நீங்க தானே சொன்னீங்க இப்படி இல்லை, ஆனா ஏன் எனக்கு இது வரைக்கும் ஒரு மேட்ச் எனக்கு 100% மேட்ச் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 90% மேட்ச் கூட எனக்கு நீங்க கொடுக்கலையே அப்படின்னு நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க தான் அவங்க சொல்றாங்க 100% மேட்ச் கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். என்னப்பா இது, ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு கூட கொடுத்தாரு. உனக்கு நடக்கும், நீ கவலைப்படாத, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு எனக்கு வார்த்தை கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு 100% மேட்ச் கொடுத்து இருந்தவங்களாம் யாருமே இன்னைக்கு உயிரோட இல்லை. எனக்கு என் சிஸ்டருக்கு 50% மேட்ச் தான். ஆனா இன்னைக்கு நான் இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒருத்தவங்க கூட கிடையாது என் கூட இருக்கவங்க யாருமே. என்னோட சின்ன பசங்க, என்னோட கொஞ்சம் நல்லா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானவங்களே கூடவே, ஆனா அவங்களாம் யாருமே இன்னைக்கு இல்லை. கடவுள் எனக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. என் சிஸ்டர் மூலியமா செஞ்சிருக்காரு. ஈவன் என் மாமா, அக்கா பசங்க எல்லாருமே டிரான்ஸ்பிளான்ட்னா ஃபர்ஸ்ட் யாருமே எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு போனை எடுத்து வச்சுக்குவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க ஏதுன்னு எனக்கு தெரியாது. அந்த நிலைமையிலையும் என் மாமா சரி எனக்கு அனஸ்தீசியா போட்டுட்டு என்னென்ன பண்ணிக்கோங்க, என்ன மோனிக்காக என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஈவன் அக்கா பொண்ணு ஜியோனா 9 years இருக்கும், அவளை கூட இது பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை, என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பரவாயில்ல பண்ணிக்கோங்க. மோனியும் அவங்க கேரக்டர் வைஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா அவள் 100% மேட்ச் இருப்பா, அதனால பண்ணி பார்த்துக்கலாம். மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உறவுகளை எனக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி என்னுடைய பிரதர் லாஸை சொல்லியே ஆகும். அவங்களும் எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா எனக்கு கூட இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 days சொல்லணும், நான் அப்போல இருந்து சொல்லணும், கூடவே இருந்தாங்க. ஒரு செகண்ட் கூட எனக்கு அப்படி விட்டுட்டு போகவே இல்லை. இப்படி யாருக்கு உண்மையை என் கூட பிறந்த பிரதர்ஸ் இருந்தா கூட நான் இவ்வளவு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு அப்போ ஒரு நினைப்பே கிடையாது. எனக்கு ரொம்பவும் அவங்க அம்மா பார்க்கணும், அவங்க அப்பா பார்த்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. என்ன அப்படி அந்த அளவுக்கு என்ன தாங்கினாங்க எங்க ஃபேமிலியில. அதுக்காக ஃபர்ஸ்ட் சொல்லணும். நான் நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டேன். ஈவன் எனக்கு இப்போ ரீசெண்டா கோவிட் கூட வந்துச்சு. கோவிட்ல இருந்து நம்ப மாட்டீங்க, எல்லாருமே கண்டிப்பா கோவிட்ல இருந்தா கண்டிப்பா எதனா ஒரு மெடிசன்ஸ் எடுத்துருப்பீங்க. ஆனா தேவன் எனக்கு ஈவன் ஒரு பேராசிட்டமால் கூட எடுக்காம தேவன் என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு மெடிசன்ஸுமே இல்லாம என் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சாதாரணமா யாருக்கே வந்தாலே எதுனா உயிர் பயம் இருக்கும். எனக்கு வந்தா நான் என்ன யோசிச்சிருப்பேன், நான் என்ன பண்ணியிருப்பேன். ஈவன் நான் இருக்கிற நிலைமைக்கு ஐசோலேட் பண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் இல்லாம என்னால முடியாது. ஆனா ஐசோலேஷன்ல இருந்தேன். ஒரு 7 days நான் ஐசோலேஷன்ல இருந்தேன். என் வேலையில நானே செஞ்சுட்டு தேவன் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு நடக்க கொடுத்தாங்க. ஈவன் அது ஒரு ஷேரிங் வார்டு தான். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கோவிட், கை தொடுறாங்க, ஒரு டோரை தொடுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு வந்துடலாம். நீங்க தான் என்ன பாத்துக்கணும், எனக்கு தெரியாதுப்பா. நான் கை கழுவிட்டு போற அளவுக்குலாம் எல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு நான் எப்படி இருக்கணும் இருக்கிறேன். எனக்கான எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடும், எனக்கு நீங்க பாத்துக்கணும். அவர் மேல பார்க்க போட்டுட்டு தான் நான் அந்த இடத்துல இருந்து கடந்து வந்தேன். அதே மாதிரி சொல்லணும், என் ப்ரேயரை விட நான் ப்ரேயரே பண்ணல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணது மாத்திரமே தான் என்னை இங்க நிக்க வச்சிருக்கு. ப்ரேயர்லாம் கேட்டா கடவுள் எவ்வளோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கூட நிசப்பா நான் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். உண்மையா சொன்னா அதுக்கு தான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி நான் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா உயிரை கொடுப்பாரா எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டா கிடைக்கும்ன்றது எனக்கு எல்லாம் தெரியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் கஷ்டப்படுவேன், பிளட் வாமிட் எடுப்பேன், இது பண்ணுவேன். எனக்கு சுகம் கொடுக்கணும் ஒரு பாதி நம்பிக்கையில பாதி அப்படிதான் இருப்பேன். பார்த்துக்கோங்க இசப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பயத்தோட நடத்தத்தோட இருப்பேன். அடுத்த நாளே ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போறானே எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை உன்னை பேர் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். என்னோட ஹைடோஸ் கீமா கொடுக்கும்போது
தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு கடவுள் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு அந்த இடத்துல என்னை கூட்டிட்டு போய் நிப்பாட்டினாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், ஹஸ்பண்ட் எல்லாரும் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சிஸ்டர் என்னை தேடி வந்து இந்த வார்த்தையை என் கையில கொடுத்துட்டு போனாங்க. நான் எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, வேற யாருக்கும் இந்த வார்த்தைகளை எனக்கு பார்க்கறதுக்கு கொடுக்கல. எனக்கு மட்டுமே இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அந்த வார்த்தையை மட்டும் நான் நம்பிட்டு டாக்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லும் போது எனக்கு என்னோட பிளட் லெவல்ஸ்ல கவுண்ட்ஸ் இப்படி இருக்கும், கண்டிப்பா ஏறாதுமா, இன்னொரு 3 days ஆகும், 4 days ஆகும்னா சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ் கிட்ட நான் சொல்றேன், டாக்டர் நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு என் கவுண்ட்ஸ் ஏறிடும், நீங்க வேணா பாருங்க. எப்படி சொன்னேன், எதுக்கு சொன்னேன் இப்ப நினைச்சா கூட நானா சொல்லிருப்பேன் அப்படின்னு தோணும். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பேசுறேன்னு அப்படின்னு நினைப்பேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உண்மையாவே எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்காரு. 300 400 என்னோட கவுண்ட்ஸ் இருந்ததெல்லாம் நெக்ஸ்ட் டேவே 1000 ஆயிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மெடிசன் டோசஸ்ல அவங்க ஈவன் ஸ்டாஃப் தப்பு பண்ணா கூட அந்த நேரத்தில் யார் மூலியமாச்சும் எனக்கு அதை உணர்த்தி எனக்கு ஈவன் என்னோட மெடிசன் டோசஸை கூட எனக்கு கடவுள் மாற்றிருக்காரு. அதையும் தாண்டி இன்னைக்கு நான் எப்படி இருந்தேன், ஓகே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ நல்லா இருந்தேன். ஆனா இந்த நிலைமையிலும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை ஏத்துக்கிட்டாங்க, என் கணவர் என் கூட ஏத்துக்கிட்டு நான் நிக்கிறாருன்னா இப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோட வந்து இங்க நிக்கிறதே வேஸ்ட். ஆனா கடவுள் எனக்கு ஒரு இழப்புகளை கூட என் லைஃப்ல எனக்கு கொடுக்கல. எல்லாமே எனக்கு நிறைவா நான் தேடி பார்த்திருந்தா கூட இப்படி கிடைச்சிருக்காது, அதிகமா எனக்கு கொடுத்துருக்காரு. ஈவன் என் குழந்தை பிரைடை சொல்லணும்னா, என் பிரைடை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இப்போ உங்க அம்மா என்ன கலர்ல இருக்காங்கன்னு கேட்டா 3 ஒயிட்ல இருக்காங்க, உங்க மம்மி நல்லாவே இல்லடா அப்படின்னா எங்க மம்மி பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் ஒரு அற்புதம் தான், எல்லாமே அற்புதம் தான். ஆனா அந்த குழந்தை மனசுக்குள்ள யாரால முடியும்னு சொல்லுங்க. என் குழந்தை நான் எப்படி இருந்தேன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது வரும்போது நான் பொண்ணா பையனா கூட தெரியாது. நான் இவருக்கு அம்மாவான்னு கேட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன பார்க்க வரும்போது இவங்க கூட இருக்கும்போது அம்மாவான்னு கேட்டிருக்காங்க. என்ன அந்த நிலையில அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கிறேன். என்னை யாருமே அப்படி பார்க்கல, என்னை யாருமே என் சொந்தக்காரங்களை கூட காட்டல. கலர் கூட பாத்தீங்கன்னா நிஜமா சொல்லணும்னா காக்கா கலர்ல இருந்தேன். நான் வீட்டுக்கு வரணும், நான் கண்ணாடியே பார்த்தது இல்லை, என்னை வீட்டுல பார்க்கவே விட்டது இல்லை. என் குழந்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன கேட்டது இல்லை, ஏன் மம்மி இப்படி மாறிட்டாங்க என் குழந்தை கேட்டது இல்லை. அவன் வாழ்தான், ஆனா அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. ஏன் மம்மி இப்படி மாறிட்டாங்க, நல்லா தானே இருந்தாங்க, ஒரு வார்த்தை என் குழந்தைக்கு. என் மனசு, என் குழந்தையோட மனசுக்குள்ள யார் என்ன பண்ண முடியும், யார் என்ன சொல்லி கொடுத்துருக்க முடியும்? அவர் மட்டும்தான் முடியும், அவர் மட்டும்தான் மாத்திருக்காரு. இவ்வளவு ஒரு அன்பான குழந்தை இந்த வயசுல யாருக்கு கிடைச்சிருக்காங்க, எனக்கு கொடுத்திருக்காரு. இவ்வளவு அன்பா என்ன வெறுத்து போயிருக்கணும் ஆக்சுவலி, ஆனா இப்ப என்ன எவ்வளவு நேசிக்கிறான், இப்ப ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு. என் 2 குழந்தைகளுமே எனக்காகவே இப்படி நான் தெரிஞ்ச எனக்கு ஒரு அன்பான குடும்பத்தை கொடுத்திருக்காரு போல. அதே போல சொல்லணும், பிரைன் ஃபர்ஸ்ட் டெலிவரியுமே எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆச்சுதான். அந்த டைம்லயே எனக்கு வந்து ஒரு 1 டேக்கு எனக்கு மூமெண்ட் இல்லை. அந்த நேரத்துல கடவுள் டிசைட் பண்ணியிருக்காரு, இப்படியா மோனிக்கு அதனாலதான் இப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு உண்டு பண்ணியிருக்காரு. மூமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கிற லோக்கல் இந்த GH ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப நான் பாப்பாக்காக போனேன். அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போனேன், என்னுடைய மதர்-இன்-லா கூட தான் நான் போனேன். அவங்க கூட போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது மன்னாடியில். அந்த போய் ஒரு தெரிஞ்சதுனாலதான், அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால மாத்திரமே தான் நான் இந்த வாட்டி சரி இவருக்கு தெரியாம இங்க போய் லோக்கல்ல பாத்துக்கலான்ற ஒரு எண்ணமே எனக்குள்ள வந்துச்சு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பா நான் அப்படியே அமைதியா வீட்லயே தான் உட்காந்துட்டு இருப்பேன், வீட்லயே தான் எதுனா ஆயிருப்பேன். நான் அந்த GHக்கு போகும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட சட்டை பண்ண மாட்டாங்க. எனக்கும் அங்கேயும் கடவுள் எனக்கு ஒரு ஆளை வச்சார். அங்க இருக்கிறது சீஃப் நர்ஸ் என்ன பண்ண, ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, அவங்கதான் எனக்கு கை பிடிச்சிட்டு எப்படின்னு தெரியாது, யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவுமே தெரியாம போயிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கேன். என் கையை பிடிச்சி ஆட்டோமேட்டிக்கா என்ன மாமா
வா பிபி செக் பண்ண எடுத்தோடனே வாமா பிபி செக் பண்ணலாம் அப்படின்னு பிபி பார்த்தாங்க. பிபி பார்த்த உடனே தான் அப்படியே பார்த்துட்டு ஏன் இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ உட்காருன்னு சொல்லி எல்லாமே அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாமே எனக்கு பண்ணிட்டாரு. உடனே கூட்டிட்டு போனாங்க, ஸ்கேன் ரூம் கூட்டிட்டு போனாங்க. படுத்துட்டு இருந்த பேஷண்ட்டை எழுப்பி என்னை படுக்க வச்சு செக் பண்ணி உடனே ஹஸ்பண்டுக்கு போன் அடிச்சு. யாருக்கு நடக்கும்? ஈவன் டிவியில மூவிஸ்ல கூட இது சத்தியமா நடக்காது. எனக்கு நடந்தது. கடவுள் எல்லாமே எனக்கு இப்படி கொடுப்பாரு. ஏன் எதை எனக்கு கொடுத்து தொட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்காக ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா அவரோட தூதர்களால என்னை வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கும் அப்படிதான். இந்த டே எஸ்அப்பா கிட்டத்தட்ட ஒரு 2 months நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்அப்பா எனக்கு இந்த நாளை சந்தோஷமா கொடுத்துருங்க. நீங்க இத்தனை நாள் நீங்க எப்படி வேணா வழி நடந்திருக்கலாம், ஆனா இந்த ஒரு நாள் எனக்கு கொடுத்துருங்க எஸ்அப்பா. என் குழந்தைய நான் கண்டிப்பா கனப்படுத்தி ஆகணும். எனக்கு அவளை கனப்படுத்துறது மூலமா எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றத எனக்கு கடவுள் உணர்த்தினார். அதை நம்பி மட்டும்தான் எனக்கு ஒரு பார்ட்டி வைக்க, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், ஒரு ப்ரேயர் வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கூட தோணுச்சு. மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷமே நாங்கள் கொடுத்தது கிடையாது. அவளை கனப்படுத்துன்னு எனக்கு கடவுள் உணர்த்தினதுனால மாத்திரமே தான் நாங்கள் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முக்கியமா சொல்லணும்னா அக்டோபர்னு வந்தாலே ஒரு பெரிய திகில் தான் எங்களுக்கு வந்துடுது. ஒரு பயமான ஒரு நாட்கள் வந்துடுது. 2019 அதே மாதிரி தான் போச்சு. 2020 பார்த்தீங்கன்னா நான் அட்மிஷன்ல இருந்தேன். ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, லங் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு நான் அட்மிஷன்ல இருந்தேன். ஸோ பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் கூட இல்லை, நானும் வந்து தம்பி யாருமே கூட இல்லை குழந்தைக்கு. அந்த கேக் கட் பண்ற வீடியோ பார்த்தீங்கன்னா தனிமையா இருப்பா அவ மட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அதே மாதிரி அதனால நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இந்த எஸ்அப்பா சொல்லிட்டார், எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. இந்த உலகத்துல கடவுள் எவ்வளவு இருக்காரோ அதே மாதிரி சாத்தானும் இருக்கா. ஆனா நம்ம இவரை கூப்பிடுறது மூலியமா தான் சாத்தான நம்ம வந்து முறியடிக்க முடியும். நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. அதே மாதிரி இந்த அக்டோபர் வரும்போது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, அதே சேம் போன வருஷம் நான் என்ன கஷ்டப்பட்டனோ அதே ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இது பர்த்டேவை தடுக்கிறதுக்காக சாத்தா ஏதோ பண்றான்றது எனக்குள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி போயிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கடவுள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்மிஷனே இல்லை, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி தான், பிரெத்லெஸ்னஸ் தான் கேட்பாங்க. ஒவ்வொரு செக்அப்லையும் டாக்டர் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்தா உடனே அட்மிஷன் குடிச்சு போட்டுருவாங்க. ஆனா இந்த வாட்டி பிரெத்லெஸ்னஸ் மைண்டா எனக்கு இருக்குன்னு நான் சொல்லியும் டாக்டர் என்ன பண்ணாரு, மெடிசன் லெவலில் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் செக்அப் வாங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகிடும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த வாட்டி அம்மா சிக் ஆயிட்டாங்க, மதர்லாம் சிக் ஆயிட்டாங்க. இதுவும் நான் சொல்லுவேன், கண்டிப்பா சாத்தானோட சோதனை தான். ஏன்னா அவளுக்கு எல்லாமே அவங்கதான்ன்றது சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் என்ன ஃபர்ஸ்ட் தொட்டான், கடவுள் என்னை எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டாரு. அடுத்து இப்ப அவங்கள தொட்டிருக்கான். கண்டிப்பா இது நிரந்தரம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும். ஏன்னா தேவையில்லாம அவங்கள கஷ்டப்படுத்துறான் இந்த நேரத்துல. இந்த சிக்னஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஏன் இன்னைக்கு நடந்திருக்கலாம், நேற்று நடந்திருக்கலாம். கடவுள் அதுலயும் எங்களை காப்பாத்திருக்காரு. இந்த நேரத்துல அவங்க வந்து அட்லீஸ்ட் எங்க கூட இருக்க அந்த குழந்தையோட திறமை இருக்கிறதுக்கு கடவுள் செஞ்சிருக்காரு. அதுக்காக எனக்கு கடவுள் நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது யாராலுமே உணர்ந்துக்க முடியாது. சாதாரணமா நடக்குதுன்னு நம்ம நினைப்போம், கண்டிப்பா இல்லை. ஒவ்வொன்றுமே அவரோட சுத்தம் இல்லைன்னா கண்டிப்பா நடக்காது. இந்த நேரத்துல கூட என்ன எப்பவுமே கடவுள் வந்து மழைனால தான் பிளஸ் பண்ணுவாரு. நான் ஒவ்வொரு நாளும் அட்மிஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். ஆமாம், இன்னைக்கும் அதே மாதிரி ரொம்ப மழை வந்தது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க மழை வந்தா ஃபங்க்ஷன் யாரும் வரமாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க, இப்படி அப்படின்னு எல்லாருக்குள்ள பயம் இருக்கும். உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்து பார்த்தோன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எஸ்அப்பா என்ன ட்ரெஸ் பண்றீங்க தானே நீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தெரியுது, எனக்கு நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு.
ஏன் ஈவன் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போனோம், அப்பவும் மழை பெஞ்சிச்சு, என்னை ப்ளஸ் பண்ணாரு. ஒவ்வொரு அட்மிஷன் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது என்னை ப்ளஸ் பண்ணுவார். அவர் எனக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் நான் அட்மிஷன் நான் திரும்ப கூட்டிட்டு வர மாட்டேன், நீ வேணா பாரு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. எல்லாமே அவர் தான். நான் இன்னும் அவரை முழுமையா தேட ஆரம்பிக்கல, அவர்கிட்ட போல, நெருங்கி போல நானு. ஆனா அதுலயும் நிறைய தடைகள் இருக்கு எனக்குள்ள, நிறைய எனக்கு சோர்வுகளை கொடுத்து சாத்தான ஏதோ பண்றான். ஆனா கண்டிப்பா நான் ஒரு நாள் அதுலயும் வின் பண்ணி அதுக்கும் ஒரு சாட்சியா நான் வந்து கண்டிப்பா நிற்பேன். இப்ப ஜஸ்ட் என்னுடைய அற்புதங்களை மட்டும், என் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இன்னும் அதிகமா நெருங்கி பேசி அதிகம் வந்து உங்களுக்கு எல்லாரும் ஒரு விட்னஸா நான் கண்டிப்பா சொல்லுவேன். யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதுல முக்கியமா நான் ஒருத்தவங்கள சொல்ல விரும்புறேன், எங்க பாமாமாவை சொல்ல விரும்புறேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி டயட் ரொம்ப முக்கியம். யாருக்குமே இது சொன்னா புரியாது. டயட் வைஸ் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் தேத்துனது யாருன்னா எங்க மாமா தான். ஏன்னா நான் இங்க இருந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணல, வேலூர் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு புதுசா ஒரு வீடு எடுத்து அங்க இருந்து ஃபுல் டயட் எல்லாமே வீட்டுல இருந்து தான் வரும். ஜூஸ்ல இருந்து சூப்ல இருந்து ஒவ்வொரு நாளுமே மோனிமா என்ன வேணும், மோனிமா என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சரீர ரீதியா அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. என்ன மட்டும் கிடையாது, என் குழந்தையும் கூட. என் குழந்தைய நான் பார்த்துருந்தா கூட அப்படி பார்த்துக்க மாட்டேன். அவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வர்றாரு, எனக்கு இதுல ஸ்வீட் தான் பிடிக்கும் அப்படின்னும் உடனே வீட்டுக்கு ஓடி வித்தின் ஒரு 1 ஹவர்ல அவனுக்கு என்ன பிடிக்குமோ எடுத்துட்டு வந்து நிற்பாரு. நான் யோசிப்பேன், ஏசப்பா நான் இருந்து செய்ய முடியாதது அவர் மூலியமா செய்றீங்களா? என் குழந்தைக்கு பல வகையில அம்மாவா நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத நான் ரொம்பவே உணர்ந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் கூட ஈவன் யார்கிட்டையும் என் பசங்களை நம்பி அவர் விட மாட்டாரு. என்னையும் சரி, 2 பேரையும் பிள்ளைங்களையும் சரி, யார்கிட்டையுமே நம்பி விட மாட்டாரு. அவர்கிட்ட நான் எங்க மாமா கிட்ட தைரியமா பிரையனை எப்ப நாங்க செக் போனாலும் அவர்கிட்ட தான் விட்டுட்டு போவோம். நாங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் விட்டுட்டு போவோம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்குதோ நான் போறதுக்கு முன்னாடி அங்க ரெடியா இருக்கும் எனக்கு சாப்பிடுறதுக்கு. மாமா மட்டும் கிடையாது, ஆண்டியோட சப்போர்ட் இல்லைன்னா, பிள்ளைங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா அது நடந்திருக்காது. எத்தனை பேர் இப்படி நான் இப்படி செய்ய மாட்டேன், யாருக்கா ஒண்ணுன்னா கூட கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் செய்யறதுக்கு எங்களுக்கு அளவே கிடையாது. நான் இந்த நாள்ல கூட அவருக்கு ஒரு ஆண்டிக்கு எனக்கு சிக்னஸ் ஆயிடுச்சு. அதை யோசிச்சோம், ஏசப்பா என்ன இது, நாங்க அவரை பெருசா ரொம்ப எதிர்பார்க்கறேன், அவர் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் என்ன இது ஒரு சோதனை மாதிரி அவங்க தொட்டுட்டீங்க நீங்க இப்போ அப்படின்னு நினைச்சேன். எப்படியோ கடவுள் பாருங்க, அட்மிஷன் இல்லாம நேற்று மிட் நைட் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு எங்க மாமாவை இன்னைக்கு எங்ககிட்ட கூப்பிட்டு பாட்டியிருக்காரு கடவுள். நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே, என்னோட ப்ரேயர்ஸ் ரிக்வஸ்ட் எல்லாத்தையுமே கடவுள் கேட்டு 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 சொல்லு சொல்லு சொல்லு, இன்னும் உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு கேட்டு கேட்டு எல்லாத்தையுமே நிறைவாக்கிட்டு வர்றாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கண்டிப்பா ஏசப்பா இருக்காரு. நான் ஏதாவது பேச மிஸ் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் நன்றிகள், எல்லாருக்காகவும் நன்றிகள். நான் எதனா மறந்திருந்தா தயவு கூர்ந்து மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி சொல்லணும்னா சாரி பிசி இதெல்லாம் அழுதுடுவேன். என் குழந்தை எப்படி என்னை காப்பாத்துறதுக்காக உருவாக்குனாலோ அதே மாதிரிதான் இவார்ட்ஸோட செகண்ட் சாங் நான் சொல்லுவேன். எனக்காகவே தான் 2 பேருமே உருவாக்கப்பட்டாங்க இந்த உலகத்துல. அந்த குழந்தைக்கு ஏதோ ஸ்டீராய்ட் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டுதான் நான் போட்டேன் ஃபர்ஸ்ட். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனாலதான்
எங்க பாப்பா இன்னைக்கு உயிரோட இருக்கான்னு டாக்டர் சொன்னது. அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஹெல்ப் பண்ணாங்க, கடவுள் அவங்க மூலமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, யுவாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை தூக்கினது ஒரு அப்பாவா. குழந்தைக்கு ஒரு அம்மாவா என்ன செய்யணுமோ அது பெருசி தான் செஞ்சுச்சு. அவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன்னு இல்லை. இதுக்குதான் நான் உறவுகளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புறேன். எல்லாருமே தூக்கத்துல இருந்து சரீர ரீதியா ரொம்ப பலவீனத்தை அனுபவிச்சு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பாப்பாக்கு ஈவன் பாலுக்காகலாம் இங்க அவங்க ஓடி எவ்வளவு தூரங்கள் ஓடி வந்து யாராலையுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்னு தெரியாது. எனக்கு கடவுள் எல்லா வகையிலையும் நிறைவான உறவுகளை கொடுத்ததுக்காக நன்றி. நான் எதனா தப்பு பண்ணியிருப்பேன் கண்டிப்பா, ஆனா நான் எந்த தப்பு நான் சத்தியமா தெரிஞ்சு பண்ணல. எனக்கு தெரியாம ஒரு சில காரியங்கள் நான் செஞ்சிருக்கலாம், ஆனா ரியலா நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. எனக்கு ஒரு வேலை தெரியும்னு நினைச்சா, என்னால் முடியும்னு நினைச்சா கண்டிப்பா நான் அதை செஞ்சிருவேன். தெரியாம பண்ணிட்டா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் யாரையும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏசப்பா நான் என்ன பேசணும் அது நீங்க தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். எதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எதுக்காகவும் நான் வந்து நிற்கல. ஃபேமிலி வைஸ் எல்லாருக்கும் நன்றி, எல்லாருடைய ப்ரேயர்ஸ்க்கும் முக்கியமா நன்றி. இனிமேலும் தயவு செஞ்சு எங்க ஃபேமிலி உங்க ப்ரேயர்ஸ்ல வச்சிருப்பீங்க தெரியும், இருந்தாலும் இன்னும் அதிகமா வச்சுக்கோங்க. இன்னும் பெரிய ஃபியூச்சர் நாம பார்க்கணும். ரொம்ப ஆசை என் ஹஸ்பண்டோட லைஃப் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். கடவுள் கண்டிப்பா இந்த ஜீவனோட வச்சிருப்பாரு தெரியும். இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கும். எல்லாரோட பிரேயர்ஸ்லயும் வச்சுக்கோ. தேங்க்யூ.